ஆனா, ரொம்ப வருஷமாவே நம்ம தளபதி ஒவ்வொரு படத்திலும் ஏதாவது ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு மெசேஜ குடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருப்பாரு. இப்ப அதுக்கு அடுத்த படம் இன்னொரு படம் வந்து ஒண்ணு பண்ண போறாரு அப்படிங்கும்போது, இதுக்கு முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தமான ஒரு படமாவே இருக்குமா? எதிர்பார்க்கலாமா? கோட் அப்படின்ற ஒரு படம் இப்போ வெங்கட் பிரபு பண்றதே பாத்தீங்கன்னா, இட்ஸ் கோனா பி அன் என்டர்டெய்னர் அவ்வளவுதான். அதுல அரசியல் இல்லன்னு சொல்லிட்டு அவர் எப்பயோ சொல்ட்டாரு. விபி சொல்ட்டாரு. ஒரு ட்வீட்லயோ ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அதுல அரசியலே சுத்தமா இருக்காதுங்க. இது இட்ஸ் கோனா பி என்டர்டெய்ன்மென்ட் மூவி நல்லா இருக்கும். ஸ்கை-ஃபை டைப்ல அப்படின்னு சொல்லிட்டு. 69 ஆக்சுவலா ம். யார் பண்ண போறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் கார்த்திக் அது சுப்ராஜ்ன்றாங்க. நெறைய 2வது சைடு அட்லின்னு சொல்றாரு. அட்லின்னு ம், சொல்றாங்க. ஸோ ம். கார்த்திக் சுப்ராஜ் பண்ணா ஆப்வியஸ்லி அது அரசியல் படமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவரோட படங்கள் நம்ம பார்த்திருக்கோம். மேபி இஃப் இன் கேஸ் அட்லி அவர்கள் கூட திருப்பி ஒரு காம்பினேஷனா வருது அப்டின்னா, அவரு 2026ல இந்த எலக்ஷன்ஸ்லாம் இது அரசியலுக்குள்ள அஃபிஷியலா இதெல்லாம் பண்ண போறாரு. அதுக்கான ஒரு ஓகே. ஜர்னரா இருக்குமோ அப்டின்னு ஒரு டவுட் பார்த்தீங்கன்னா, இஃப் இன் கேஸ் அட்லி அவர்கள் பண்ற மாரி இருந்ததுன்னா, கார்த்திக் சுப்ராஜ் ஐ திங்க் இட்ஸ் நாட் பாசிபிள் நெனைக்கிறேன். அவரோட ஜர்னர் அப்படியே தான் போகும்னு நெனைக்கிறேன்.